I'm going live. Okay, so this topic on basic knowledge on calculus. Okay, so we'll just have a basic knowledge on calculus. So our area covered here is with respect to differentiation. So differential calculus is alone. Differential calculus and the concepts related to maxima and minima. Maxima and minima. It's a worldwide application. நீங்க maxima and minima concepts படிக்காம economics you cannot come across first thing. Not only in economics, in geography, in archaeology, எல்லா இடத்துலயும் அந்த maxima and minima concepts இருக்கு. So definitely this topic will be a helpful one for all the fields. So எந்தெந்த ஃபீல்ட்ல இருக்கிறாங்களோ உங்களுக்கு எல்லாமே பயங்கர ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டாபிக்னு சொல்லலாம். Okay, so before starting directly with what do you mean by maxima, minima and what do you mean by calculus சொல்றதுக்கு பதிலா முதல்ல உங்களுக்கு லோயர் கிளாஸஸ்ல கிராஃப் வரைஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ப்ராப்ளி இந்த மாதிரி ஒரு லைனு அண்ட் இந்த மாதிரி இன்னொரு லைனு ஞாபகம் இருக்கா? ரொம்ப பிடிச்ச ஏரியால நமக்கு யூ வில் நேம் திஸ் ஆஸ் எக்ஸ் ஆக்சிஸ், ரைட்? யூ நேம் திஸ் ஆஸ் ஒய் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் த ஆரிஜின். ஓகே, திஸ் இஸ் த ஆரிஜின். ஆக்சுவலா இந்த ஆரிஜினோட கான்செப்ட் வந்து என்னன்னா, இந்த சைடு எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா இட்ஸ் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் இந்த சைடு எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா இட்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். Where the two lines meet perpendicularly, இதான் ஆரிஜின் சொல்லியிருப்போம். ஓகே, எஸ், 4 quadrants ரைட். ஆக்சுவலா நான் இந்த கான்செப்ட் எதோட இப்ப லிங்க் பண்ண போறேன்னா ஸ்லோப்ங்கிற ஒரு கான்செப்டோட லிங்க் பண்றேன். ஓகே, ஏன்னா கால்குலஸ்ங்கிற கான்செப்டே வந்து எதோட லிங்க் ஆயிருக்குன்னா ஸ்லோப்போட கான்செப்டோட லிங்க் ஆயிருக்கு. ஸ்லோப்னா என்னது அப்படின்னு பாக்கிறதுக்கு I'll take another one line. Okay, so probably let me take one this line. Is it okay? இதுல நீங்க வேல்யூஸ் பாத்தீங்கன்னா you can identify that this is 1, this is 1, this is 2, this is 3, 4, etc. Scale draw பண்றேன். 1, 2, 3, 4, etc. If I take this one single point, you will note that it's 2,2 coordinates. If I note this single point, actually வந்து இந்த பேஜ்ல எனக்கு கிராஃப் கரெக்டா இல்ல, பட் நீ நாட் வரி. சோ இங்க வந்து நீங்க எடுத்தீங்கன்னா it will be 3,3. Okay, இங்க வந்து நீங்க எடுத்தீங்கன்னா it will be 4,4. What I'm trying to say here is x is equal to y, that is y is equal to x ஆ இருக்கும். அதான் இந்த லைன். y is equal to x தான் இந்த லைன். ஆக்சுவலா ஸ்லோப்ங்கிற கான்செப்ட் வந்து என்னன்னா, இது எந்த டைரக்ஷன்ல ஸ்லாண்டிங்கா இருக்கு. ஓகே, ஸ்லோப்ங்கிறது ஸ்லாண்ட மீன் பண்ற ஒரு டேர்ம். ஸ்லாண்ட மீன் பண்ற ஒரு டேர்ம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? y is equal to a plus bx. ஓகே, bங்கிறது ஸ்லோப்னு சொல்லுவாங்க. ஓகே, bங்கிறது ஸ்லோப். இப்ப நம்ம எடுத்திருக்க ஈக்குவேஷன் வந்து என்னன்னா y is equal to x ஈக்குவேஷன். அப்ப நான் இதை இப்படி எழுதலாம் இல்லையா? 0 plus 1x அப்போ 1ங்கிறது எனது ஸ்லோப்பா இருக்கணும். கரெக்டா? ஆமா ரைட். 1ங்கிறது என்னவா இருக்கணும்? ஸ்லோப்பா இருக்கணும். இங்க செக் பண்ணி பார்த்துருவோமா இந்த கிராஃப்ல இருந்து? சோ ஸ்லோப்ங்கிறது actually by definition whenever you take it's a relative change. Okay, let me have the definition for slope here. It's a relative change. ரிலேட்டிவ்னா ஒரு விஷயம் மாற மாற இன்னொரு விஷயமும் சேர்ந்து மாறுங்கிறதா ரிலேட்டிவ் சேஞ்ச்னு சொல்லுவோம். என்னன்னா when there is a change in x in the denominator, there will be a corresponding change in y also. Okay, இது வந்து general definition of a slope. இது வந்து என்னது? general definition of a slope. Okay, இப்ப பாருங்க நம்மளோட கிராஃப்ல y is equal to xல நான் இங்க இருக்கிற x கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க.
இங்க இருக்கிற எக்ஸ இங்க ஷிஃப்ட் பண்றேன், which is 2ல இருந்து 3ல ஷிஃப்ட் பண்றேன். அப்ப டினாமினேட்டர் வந்து 3 minus 2. am I right? அதே மாதிரி நான் இங்க இருந்து இங்க ஷிஃப்ட் பண்ணும்போது இங்க இருக்கிற 2, அப்ப இங்க 2னா என்னது, இங்கேயும் 2 தானே, இங்க 3னா இங்க 3யா, ஓகே, இங்க 3னா இங்க 3யா, அப்போ இங்க என்னாச்சு 3 minus 2 ஆச்சு. am I right? Whenever there is a change in x, there is a corresponding change in y, which is nothing but 1, 1. இதான் இந்த 1. புரியுதா? அவ்வளவுதான் ஸ்லோப். அப்போ y is equal to x லைன் இருந்துச்சுன்னா கரெக்டா சென்டர் கிராஸ் லைன் ஸ்லாண்டிங் லைனா இருக்கும். இதை வந்து நம்ம y is equal to x லைன் சொல்லுவோம். இதுக்கு வந்து ஸ்லோப் என்னவா இருக்கும்பா? ஸ்லோப் வந்து 1 இல்லையா? ப்ராபபிளி இது பார்த்திருக்கீங்களா? இத பார்த்திருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு கிராஃப் இப்படி வச்சுக்கலாம். எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் ஆஸ் யூஷுவலா இருக்கிற மாதிரி வச்சுப்போம். அதை பத்தி வரி பண்ண வேண்டாம் நம்ம. ப்ராபபிளி இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கலாம். லெட் மீ டேக் அ லைன் ஓவர் ஹியர். this line, okay, this line, you know this line கொஞ்சம் மேத்தமேட்டிக்கலா இருக்கும். try to understand, it's very important. This line is parallel to x-axis, am I right? You agree with me? Can you please interact? This line is parallel to x-axis. இந்த லைன் இப்படி எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, இப்படி எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போயிட்டே இருக்கும். இந்த லைன் parallel to x-axisனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க, இதோட ஸ்லோப் என்னது? ஸ்லோப் அகைன் இங்க பிஓ எம்ஓ ஏதோ ஒரு டேர்ம் which is there is a change in, actually சேஞ்சுக்கு வந்து என்ன சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா ஜென்ரலா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். டெல் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க, நாட் ஓன்லி இன் மேக்ஸ், எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுவீங்க. மேக்ஸோட அப்ளிகேஷன்ஸ் தான் நம்மளுக்கு சிஎம்ஏவே. இந்த டெல்ங்கிற டேர்ம் யூஸ், டெல்ங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ டெல் எக்ஸ், சேஞ்ச் இன் எக்ஸ் gives a corresponding change in y. Probably for convenience sake, let me take the change over here. From here to here it changes. Okay? இது என்னது எக்ஸ் சேஞ்ச் ஆகுது. இது வந்து நான் x1 நேம் பண்ணிக்கிறேன், இது x2 நேம் பண்ணிக்கிறேன். What will happen to the y? Do you find any change in y? Try to get my point. Do you find any change in y? Yes, there is no change, constant. அதான் parallel to x-axis. Parallel to x-axisனா y வந்து கான்ஸ்டன்டா இருக்கு, x தான் சேஞ்ச் ஆகுது. So you find no change in y, which means here it is 0. Probably இங்க வந்து y என்ன வந்துச்சு, இந்த வேல்யூ. Okay, probably the y1 நேம் பண்ணிக்கிறேன், இது y1. Okay, there is x1, y1. இந்த வேல்யூ என்னவா இருக்கும்? x2, y2. Am I right? There is no change. அப்போ இந்த del yங்கிறது no change, which is y2 minus, sorry, not y2, I'm sorry, y1 தான், y1 தான், x2, y1. So this del y is y1 minus y1 தான் divided by x2 minus x1. So this is 0 by x2 minus x1, which is equal to 0. இல்லையா? அப்போ இது ஜீரோவா இருந்துச்சுன்னா, இது ஸ்லோப் வந்து ஜீரோவா இருந்துச்சுன்னா எனக்கு எப்படி இருக்கு? எனக்கு parallel to x axis இருக்கு. ஓகே, parallel to x axis இருக்கு. இதே நீங்க வந்து இதுக்கு கன்சிடர் பண்ணலாம். என்னது, இந்த லைன் எப்படி கன்சிடர் பண்றதுக்கு பதிலா ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் எடுங்க. ஏன் மேம் நான் parallel to x axis தான் எடுக்கணுமா, parallel to y axis எடுக்க கூடாதா அப்படின்னா இது எடுக்கிறது. ஓகே, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா if you talk about this line, you will find that this line is nothing but line perpendicular to x-axis, where you will find this is parallel to, parallelக்கு ரெண்டு லைன் போட்டு L போடுவாங்க. So I got that habit. Parallel to y-axis, which means there is no change with respect to x-axis. X values doesn't change. No change with respect to x-axis, but there is a change in y-axis. Okay, there is a change in y-axis. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இத வந்து நம்ம குவான்டிட்டின்னு வச்சுக்கலாம். ஓகே, இத வந்து நம்ம பிரைஸ்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் எக்கனாமிக்ஸோட நான் லிங்க் பண்ண ட்ரை பண்றேன். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டூ மச் மேத்தமேட்டிக்கல், பட் மேத்தமேட்டிக்கலா கொஞ்சம் பார்த்தா தான் கொஞ்சம் உங்களுக்கு லிங்க் பண்ண முடியுங்கிறதுக்காக. சோ இந்த எக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அந்த மாதிரி குவான்டிட்டின்னு வச்சுக்கலாம், அண்ட் ஒய்ங்கிறது நம்ம பிரைஸ் வச்சுக்கலாம். ப்ராபபிலி இப்படிதான் வச்சு நீங்க டிமாண்ட் கர்வ் எல்லாம் டிரா பண்ணிருப்பீங்கல்ல. ஓகே, திஸ் இஸ் குவான்டிட்டி, this is price, this is demand curve, this is supply curve, this is the equilibrium point, etc., etc., etc.
சோ இதுல குவான்டிட்டி வந்து சேஞ்சே ஆகல, ஆனா என்னது பிரைஸ் சேஞ்ச் ஆகுது இல்லையா? இந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா இந்த கிரீன் லைனுக்கு வந்து ஸ்லோப் என்னன்னா, கேன் யூ கெஸ் தி ஸ்லோப்? கிரீன் லைனுக்கு parallel to x y axis லைனுக்கு எஸ் எஸ் எக்ஸேஷன் ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு கான்செப்டே வராது, இன்டிடெர்மினன்ட் சொல்லுவோம் பாருங்க. இங்க இருக்கிற y இங்க இருக்கிற yக்கு மாறி இருக்கு. ஓகே, இங்க இருக்கிற y which is y1, இங்க இருக்கிற yக்கு மாறி இருக்கு which is y2. நம்ம ஸ்லோப்ங்கிற மீனிங்கே வந்து என்னன்னு பாக்குறோம், whenever there is a change in x நம்ம y பத்தி பேசுறோம். இங்க x சேஞ்ச் ஆகலையே, இங்க x2 தானே இருக்கு. அப்போ இங்க ஸ்லோப் வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா, நீங்க பாருங்க, நீங்க ஒண்ணுமே இருக்காது, ஓ இதுதான் நம்ம மாமா மேம் சொல்லுவீங்க. ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு there's a change in x இல்ல அப்ப x2 minus x2 தானே, there is no change. அப்ப x2 minus x2 தானே. நியூமரேட்டர்ல y2 minus y1. ஆக்சுவலா இது இல்லாஜிக், இதோட மீனிங் படி இது வரவே கூடாது. ஆனாலும் ஃபார்முலேன்னு ஒண்ணு இருக்கே மேம், அப்ளை பண்ணுவோம். யூசுவலா மேக்ஸ்ல வந்து இப்படிதான் நாங்க பண்ணி வச்சிருப்போம், ஃபார்முலேயே மாத்தி வச்சிருவோம். அப்ப ஃபார்முலேல அப்ளை பண்ணா வரணும், எங்க வரும் பாருங்களேன். x2 minus x2 0, y2 minus y1 ஏதாவது வேல்யூ இருக்கு. if any value is divided by 0 னா you call this as indeterminate. படிச்சிருக்காங்க மேம், அவருக்கு இன்டிடெர்மினேட்னா இந்த மாதிரி ஒண்ணு கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது தான் மீனிங், இன்டிடெர்மினேட் சொல்லுவோம். ஓகே மேம், இந்த கான்செப்டுக்கும் கால்குலஸ்க்கும் என்ன ஒரு சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சம்பந்தம் இருக்கு. ஏன்னா இந்த வேல்யூ தட் இஸ் இந்த parallel to சொல்றோம் இல்லையா, இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆக்சுவலா parallel to சொல்றது பதிலா இப்படி சொல்லாம பாருங்களேன், parallel to x axisக்கே வந்து ஸ்லோப் இல்லனா x axisக்கு என்ன ஸ்லோப் இருக்கும்பா? hope my question, yeah, thank you. ஸ்லோப் 0 தான் இருக்கும். இதுல இந்த லைன் மட்டும் இல்ல, எந்த லைன் வேணா எடுங்க, ப்ராபபிலி நான் கர்வி லைன் எடுக்கிறேன். இங்க ஒரு லைன் எடுங்க, இங்க ஒரு லைன் எடுங்க. ஆக்சுவலா இது கர்வி லைன் எடுக்க கூட ஸ்ட்ரெயிட் லைன் தான் எடுக்கணும், நான் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட். இங்க லைன் எங்க வேணாலும் எடுங்க, ஸ்லோப் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் 0, parallel to x axis is all 0, எல்லாமே 0வா தான் இருக்கும். ஓகே, பியூட்டிஃபுல்லான கான்செப்ட். ஓகே, சோ இது நார்மலா நம்ம பாக்குறது. இப்போ ஒரு பிரைஸ் குவான்டிட்டி கொடுத்திருக்காங்க, இதை யூஸ்வலா நம்ம இப்படிதான் போடுவோம். அண்ட் இதை வச்சு நம்ம டிமாண்ட் கர்வ் போடுவோம், இதை வச்சு நம்ம சப்ளை கர்வ் போடுவோம். அண்ட் நீங்க எக்கனாமிக்ஸ்ல வந்து இந்த டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? டோட்டல் காஸ்ட், டோட்டல் ரெவென்யூ, டோட்டல் ப்ராஃபிட், ஞாபகம் இருக்கா? டோட்டல் ப்ராஃபிட் இஸ் டோட்டல் ரெவென்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட். ஓகே, இது ஒரு ஆங்கிள் படிச்சிருப்பீங்க. அதுக்கு பிறகு வந்து மார்ஜினல் காஸ்ட், ஆவரேஜ் காஸ்ட், ரிமெம்பர்? சோ we have done with total cost, ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? ஓகே, செகண்ட் ஒன் what? Average cost. Okay, and third one வந்து marginal cost. So total cost probably you might be knowing, average cost தெரியும், marginal cost actually by definition marginal revenue இல்ல cost. Actually by definition இது பாத்தீங்கன்னா this is nothing but when there is a change. One second. Marginal cost. Okay, what is by definition marginal cost now? When there is a change with respect to additional 1 unit. Additional 1 unit. What is the impact? What is the impact? What is the impact? எதோட impact? Price எப்படி மாறுது? What is the impact of the price? இதான marginal cost. நான் இப்போ earlier pageல explain பண்ண இல்லையா, இதுதான் பாது. நான் இங்க mathematically explain பண்ண, அங்க டைரக்டா marginal cost. இப்ப பாருங்க, இது வந்து நான் என்னன்னு எடுத்தேன், instead of q I took this as x axis, instead of p I took this as y axis. அப்ப slope வந்து நான் என்ன define பண்ண? Yes, can you help me out? Del x, there is a change in x, there is a corresponding change in y. இப்படிதானே நம்ம பார்த்தோம். அப்போ this is nothing but del x is x2 minus x1 define பண்ணோம், and this is y2 minus y1 define பண்ணோம், which means there is one additional 1 unit of quantity. Okay, அதான சேஞ்ச். இது எவ்வளவு ஸ்லோப்ங்க ஜெனரல் கான்செப்ட், எவ்வளவு வேணா சேஞ்ச் இருக்கலாம். ஆனா நமக்கு மார்ஜினல் காஸ்ட்ங்கிறது ஒரு கான்செப்ட் வேர் we are talking with respect to if I produce 1 unit extra, what will be the cost, what will be the impact in the price. அப்போ 1 யூனிட்ங்கிறதோ நான் ஸ்லோப் அப்ளை பண்ணும். ஸ்லோப்ங்கிறது இப்போ இங்க இருந்து 1 யூனிட்டுக்கு தான் மாறணும்னு அவசியம் இல்ல, ஸ்லோப் எங்க வேணாலும் மாறலாம். ஓகே,
என்ன சேஞ்ச் நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். பட் மார்ஜினல் காஸ்ட் அடிஷனல் 1 யூனிட் ஆஃப் காஸ்ட் தான் நம்ம இங்க கன்சிடர் பண்ணுவோம். அடிஷனல் 1 யூனிட் ஆஃப் குவான்டிட்டி தான் நம்ம கன்சிடர் பண்றோம். அப்போ இந்த ரேஞ்ச் வந்து என்ன ஆகும்னா, இந்த இடத்துல டெல்ங்கிற மாதிரி போடுறதுக்கு பதிலா ஓகே இன்னொரு கான்செப்ட் நம்ம அப்ளை பண்ணுவோம் மார்ஜினல் காஸ்ட்ல. என்னன்னா, I will be using the marginal cost as dy by dx. கரெக்டா? dy ஓ dco. சோ நான் காஸ்ட் பத்தி பேசுறேன். ஜெனரலா y is equal to f of x ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இப்போ நம்ம மார்ஜினல் காஸ்ட் பேசுறோம்னா dc by dx. கரெக்டா? இதே மார்ஜினல் ரெவென்யூனா வாட் யூ வில் டு? When there is a one unit, additional unit, there is quantity, there is dx. What will be the revenue? Extra revenue. Correct? And likewise, I can talk about profit also. Yeah. What is about the profit? When there is one additional unit, what will be the profit? Okay. So, in the concept is nothing but what we have discussed now in detail. What we have discussed now in detail. So, this is with respect to marginal. So, ஒரு யூனிட் எக்ஸ்ட்ரா பண்ணனா எனக்கு என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்குது காஸ்ட் ஃபங்க்ஷன்ல, என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்குது ரெவென்யூ ஃபங்க்ஷன்ல, அண்ட் என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்குது profit function. Okay, so ultimately we know the profit. Total profit is equal to total revenue minus total cost. So இதெல்லாமே உங்களுக்கு சின்ன சின்ன கான்செப்ட் தெரிஞ்ச கான்செப்டா இருக்கும். ஓகே, இது வரைக்கும் கிளியரா பாருங்க ப்ளீஸ்.